ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நியூஸ் நடந்திருக்கு. இந்த நியூஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 27 வயசு மதிப்புள்ள ஒரு ஆள், அதாவது 27 இயர் ஓல்டு அஜித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாரு. பத்ரகாளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரரி செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்தவர். ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு பர்சன், 27 இயர் ஓல்டு. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல மட்டும் 24 மரணங்கள், அதாவது 24 கஸ்டோடியல் டெத்ஸ். இது சேர்க்காம இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைல்டாவே பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்ரகாளியம்மன் கோயில்ல ஒரு பெண், அவங்க பேர் நிகிதா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அவங்க கூட ஒரு வயசானவங்க, அவங்க ஃபேமிலியை சேர்ந்த வயசான ஒருத்தவங்க சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு. சிவகாமிக்கு பார்த்தோம் அப்படின்னா 75 வயசு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவகாமி அண்ட் நிகிதா இவங்க 2 பேரும் கோயிலுக்கு வராங்க. எந்த கோயிலுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வராங்க. ஸோ இவங்களால காரை பார்க் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த பத்ரகாளி அம்மன் கோயிலில் டெம்பரரி செக்யூரிட்டி கடை வேலை பார்த்துட்டு இருந்த அஜித்திட்ட காரோட கீயை கொடுத்து பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, நான் கோயிலுக்கு போயிருக்கேன், ரொம்ப பிரபலமான கோயிலுக்குலாம் போயிருக்கேன். இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்கிட்ட ரொம்பவே எனக்கு மனக்கசப்பு நடந்திருக்கு. ஒழுங்காவே பார்த்தோம் அப்படின்னா அவங்க டெம்பரரியா பெர்மனண்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இந்த பார்க்கிங் இடத்துல எனக்கு மனக்கசப்பு நடந்திருக்கு. அதை இந்த இடத்துல நான் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பார்க் பண்றதுல இங்க பண்ணாதீங்க, அங்க பண்ணாதீங்க, லைக் இங்க பண்ணுங்க அங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம், நம்மள்ட்ட மரியாதை குறைவாலாம் நடந்திருக்காங்க. ஸோ எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நான் அனுபவிச்சிருக்கேன். லைக் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்திருக்கேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் அஜித் குமார் பார்த்தோம்னா, அவங்க அதாவது அந்த நிகிதா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக காரை பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் பார்த்தோம் அப்படின்னா என்ன நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு அஜித் குமாருக்கு இவர் ஒரு டெம்பரரி செக்யூரிட்டி கார்டு அங்கே வேலை பார்க்குறாரு. இவருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ இவர் காரோட கீயை வேற ஒரு தட்டை கொடுத்து வேறு ஒரு சில உதவியோட காரை பார்க் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவங்க இந்த நிகிதா சிவகாமி இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா கார்ல இருந்திருக்கக்கூடிய ஜுவல்ஸ் அண்ட் கேஷும் கூட காணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜுவல்ஸு, கேஷு, வேல்யூபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 சவரன் கோல்டு காணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க நேரம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிடுறாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்னா திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இவர் அஜித் குமார் இவரோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த 5 பேர்த்துல இவர் அஜித் குமாரும் இருந்திருக்காரு, அவருடைய சகோதரர் பிரதரான நவீன் அப்படிங்கிறவரும் இருந்திருக்காரு. ஸோ முதல்ல போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விட்டுறாங்க. விட்டுட்டு திரும்பியும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், 2வது தடவை திரும்பியும் என்ன பண்றாங்க அப்படின்னா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நிறைய வேதனையான விஷயம் நடந்திருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஸோ ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு நிகிதா சிவகாமி வந்தது பார்த்தோம்னா ஜூன் 27. ஸோ ஜூன் 28 பார்த்தோம் அப்படின்னா அஜித் குமார் இறந்துடுறாரு. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போலீஸ் ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித் குமார், அவருடைய பிரதர், இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு 5 பேர், 5 சஸ்பெக்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க தான் காரை பார்க் பண்ணிருக்கீங்க, ஜுவல்லரி அதுக்குள்ள இருந்தது எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க தரப்புல ஆன்சர் பண்ணியிருக்காங்க. முதல்ல போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கூப்பிடுறாங்க. இதுல அஜித் தான் இறந்து போனது. அஜித்தோட பிரதரான நவீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கண்ணு முன்னாடியே அஜித்தை அடிச்சாங்க. ஸோ அவர் இந்த விஷயத்த ஒத்துக்கோங்க, நீங்க தான் திருடினீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அஜித்தை பயங்கரமா அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலர் ட்ரெஸ்ல, காக்கி ட்ரெஸ் இல்லாத கலர் ட்ரெஸ்ல பைப்போ லத்தியோ அயன் ராடோ எதையோ ஒன்று வச்சு அஜித்தை அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கோர்ட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ளே பண்றாங்க. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையுமே உண்மையிலேயே ஷேக் பண்ணிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அஜித்தோட பிரதரான நவீன் சொல்றாரு, என் கண்ணு முன்னாடியே என் பிரதர் அடிச்சாங்க,
அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ 5 சஸ்பெக்ட்ஸ் மொத்தம். ஸோ ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து அஜித் வந்து எஸ் நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ உடனே போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க திருடின நகை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டு அப்படின்னு சொல்லி அஜித்தை வந்து கேட்கறாங்க. அஜித் வந்து கொண்டு போய் ஒரு இடத்த போய் காட்டுறாரு. அந்த இடத்துல வந்து போய் சொல்லிடுறாரு, சார் நான் வந்து உங்களுக்கு பயந்துட்டு தான் வந்து நான் திருடுனேன்னு சொன்னா உண்மையிலேயே திருடல அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. தப்பிக்கும் போது இவருக்கு வந்து சீஷர், அதாவது வலிப்பு வந்ததா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹி வாஸ் டிக்ளேர்ட் பிராட் டெட், அதாவது கொண்டு வரும்போதே இறக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கு. ஸோ ஒரு தரப்புல வந்து இப்படி சொல்றாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நிகிதா அப்படிங்கிறவங்க வந்து தலைமறைவானதாகவும் அந்த கார்ல உண்மையிலே ஜுவல்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து